ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. இஃப்தார் ப்ரிப்பரேஷன் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பருப்புமே ஊற வச்சுட்டேன். ஸோ மசால் வடை, மெது வடை, அதோடு பார்த்தீங்கன்னா மட்டன் நோம்பு கஞ்சி செய்ய போகிறேங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ என்னடா இஃப்தார் சொல்கிறாலே, என்ன தானே ஸ்பெஷலாக பார்க்குறீங்க? இது ரம்ஜான் கிடையாதுங்க. முஹர்ரமில் பார்த்தீங்கன்னா 9, 10 2 நோன்பு கடைப்பிடிப்பாங்க. அதுக்கு பேர் ஆஷுரா நோன்பு சொல்லுவாங்க. ஸோ அதோட ப்ரிப்ரேஷன் தாங்க போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பை வந்து வடைக்காக அரைச்சி வச்சுருவோம். ஏன்னா வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நேரம் அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். சூடாக வந்து வடை வராது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி தெளித்து தாங்க அரைக்கணும். ரொம்ப வந்து தண்ணியெல்லாம் அரைக்கக்கூடாது. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதோட பதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தண்ணியில் இந்த மாதிரி மாவு போட்டிங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆகணும், மிதக்கணும். ஸோ அதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் கஞ்சிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மட்டன் கஞ்சி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கஞ்சினாலே பிடிக்கும். மட்டனோ சிக்கனோ எதுவாக இருந்தாலும் இஷ்டம்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், வீட்டில் மட்டன் இருந்தது, சரி கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ கஞ்சிக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ விசிலுக்கு வச்சுட்டேங்க. அதோட ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடைக்கு தாங்க அரைச்சிட்ருக்கேன். வடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே சேர்க்காதீங்க, அப்படியே வந்து உதிரியாக அரைச்சி எடுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணுறதுக்காக இஞ்சி, பூண்டு, சோம்பு, கருவேப்பிலை, அதோட வரமிளகாங்க. ஸோ லைட்டாக சும்மா உதிரியாக அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துட்டேங்க. ஸோ நீங்கள் அப்படியே இடித்து கூட சேர்க்கலாம், பட் நான் அரைச்சி சேர்த்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடையை சுட போகிறோம். ரெண்டுமே ரெடி பண்ணிக்கலாம். ஆனியன் கட் பண்ணி ரெண்டுத்துலேயும் சேர்த்துக்கலாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா மசால் வடையில் வந்து கொஞ்சோண்டு மிளகாய் தூளும், மஞ்சள் தூளும், உப்பும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் வந்து நான் வந்து எதுவுமே சேர்க்கலைங்க. வெறும் ஆனியனும் உப்பு மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன் உளுத்தம்பருப்பில். ஏன்னா என் பசங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எதுவுமே வாயில் வரக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசால் வடை தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துடலாம். எண்ணெய் சூடாகும்போது போடுங்க, அதில்னா திரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ யூஸ்வலி பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதம்னாலும் இந்த ஃபாஸ்டிங் ப்ரிப்பரேஷன்னாலும் நம்ம வந்து 4 பக்கமாக வேலை செய்வோம். இந்த சைட் கஞ்சி, இந்த சைட் வடை, இந்த சைட் ஜூஸு. ஸோ அந்த மாதிரி தாங்க போவோம். அந்த நேரத்தில் வரும் பாருங்கள் ஒரு ஸ்ட்ரென்த்து. அந்த நேரத்தில் ஒரு 10 கிலோ பிரியாணி கூட செஞ்சிடலாங்க. அப்படி ஒரு சந்தோஷங்க. ஸோ நம்ம ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, அடுத்தவங்க ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, ஸோ அந்த டைமில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுல ஒரு சந்தோஷமே தனிங்க. ஸோ இப்போ பாருங்கள் வடை எல்லாமே நான் சுட்டுட்ருக்கேன். ஸோ சூப்பராக வந்து வடை ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ வடை சுடும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமில் வைங்க, ஹையும் இல்லாமல் சிம்மும் இல்லாமல் வச்சிங்கன்னா சூப்பராக வந்து தீஞ்சு வராமல் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து கடைசியாக வந்து தேங்காய் சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஸோ நம்மளுடைய வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்தது என்ன, மெது வடை தான். ஸோ இது பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படியே கையில் தொட்டு நம்ம போட்டு எடுக்க வேண்டியதாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரே கையில் அப்படியே எடுத்து கொஞ்சம் கையால் வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்து ஈவன் ஆக்கி நான் அப்படியே போட்டுருவேங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அப்பப்போ இந்த ரம்ஜான் மாதத்தில் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான். இது சூப்பராக திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய பசங்க எதுக்கு இல்லைனாலும் இந்த மெதுவடைக்கு மட்டும் உட்காந்துருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மெதுவடை கிறிஸ்பியாக இருக்கணும்னா நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்க்கணுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 1 மினிட் கழித்து மறுபடியும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஹோட்டலில் கிடைக்கிற மெதுவடை மாதிரி நல்ல மொறுன்னு இருக்கும். ஸோ நான் செஞ்ச வடை பார்த்திங்கன்னா அப்படி தான் நல்ல மொறுன்னு இருந்தது. ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது, உள்ளேருந்து சாஃப்டாகவும் இருந்தது. ஸோ வடையும் ரெடி ஆயாச்சு. நான் வந்து லெமன் ஜூஸ் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் செஞ்சேன். ஸோ லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் அவங்களுக்காக டக்குன்ட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. கையிலே பிழிஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் ரெடிங்க. ஸோ 2 வகையான ஃப்ரூட்ஸ் வச்சாச்சு. ஆப்பிள், மாதுளம்பழம், அதோட மட்டன் நோம்பு கஞ்சி, மெதுவடை, மசால் வடைங்க. ஸோ எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணது தான். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபாஸ்டிங்னு சொல்லலாம். அதோட பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. வீட்டில் செய்யும்போது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ என் பசங்க ரொம்ப எம்மியாக மெதுவடை சாப்பிட்டாங்க. ஈவன் மெதுவடை ரொம்ப அதிகமாக அவங்க தாங்க காலி பண்ணாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மெதுவடை மட்டன் கஞ்சியில் ஆட் பண்ணி சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டே தனிங்க. நான் ஏற்கனவே பழைய விலாகில் சொல்லியிருப்பேன். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப எம்மியாக வந்து அன்றைக்கி நோன்பை திறந்தாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்னால என்னோட பசங்க ரொம்ப குஷியாகிடுவாங்க. ஸோ மெதுவடை பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப மேலேருந்து கிறிஸ்பியாக இருந்தது, உள்ளேருந்து சாஃப்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு ஜூஸு, வெரைட்டியான ஃப்ரூட்ஸு, வடை எல்லாமே கிடச்சிடுங்க. ஸோ அவங்க எல்லோரும் ஹாப்பி. இவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்தார், வெளியில் போயிருந்தார். ஸோ அவருக்கு நைட்டு தான் சூடு பண்ணி கொடுத்தேன். பட் அவருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாருங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி விலாக் சூப்பராக முடிஞ்சதுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.